காலணி அணியவே மாட்டேன், நான் செருப்பு போட மாட்டேன், செருப்பு போடாமல் இருப்பது காரணமே திமுகவை வீட்டுக்கு அனுப்புற வரைக்கும் நான் அதை பண்ண மாட்டேன்றாரு. இது இது ஒரு நல்ல அணுகுமுறையா? செருப்பு போடாமல் இருந்துட்டா திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றிட முடியுமா? இப்படி இது என்ன மாதிரி ஒரு முன்னெடுப்பு எடுக்கிறார் திரு அண்ணாமலை அவர்கள்? இதுக்கான வாய்ப்பு அவர் தேர்தலில் ஏதாவது களமாடி ஏதாவது வெற்றி பெறுவதற்கான முயற்சியை எடுக்கலாம், ஸ்ட்ராட்டஜி பண்ணலாம். செருப்பு போடாமல் நான் இருக்கேன், அதனாலேயே நான் திமுகவை வீட்டுக்கு அனுப்பிச்சிருவேன் அப்படின்னா அது என்ன? அது நல்ல ஸ்ட்ராட்டஜி தாங்க. அப்படியா? எடப்பாடியும் எடப்பாடிக்கு ஆட்களும் என்ன சொல்லுவாங்கன்னா, அண்ணாமலையை ஸ்டாலினுக்கு ஆளுன்னு சொல்லுவாங்க. இதை ஒரே அடியில் அதை அடித்து நொறுக்கிட்டாரா இல்லையா? ஸோ அதில் அவுட் பண்ணிட்டாரு. ஸோ இந்த இடத்துக்குள்ள ஸ்டாலினுக்கு எதிரான ஒரு சக்தியாட்டு தன்னை தெளிவாக அண்ணாமலை முன்னிலைப்படுத்திக்கிட்டார். இதுவும் ஒரு உண்மையாகவே இது களத்தில் எடுபடுமா? இந்த மாதிரி சொல்கிறதெல்லாம் இல்லை, செருப்பு போடாமல் இருந்தால் திமுக வீட்டுக்கு அனுப்பலான்னா எடப்பாடி எல்லாம் செருப்பே வாங்காமே விட்டுருப்பாரு. சரிங்களா? எடப்பாடி 3வது அனுப்புனா போதாது, 2வது எடப்பாடி 3வது அனுப்புனா போதாது. இப்போ 3வது இருக்கக்கூடிய என்டிஏ அதிமுக அணியை 3வது அனுப்புனா போதாது. 3வது சீமானா இல்லை அண்ணாமலையா? அணியா என்டிஏ 3வது இருக்கு. அணியா 3வது அண்ணாமலை. சிங்களா சீமான் இருக்கா? சிங்களா சீமான் எடப்பாடியோட பெரிய ஆளு. சிங்களா சீமான் எடப்பாடியோட பெரிய ஆளு. ஏன் அண்ணாமலை கூட கம்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க?